பாக்கி வந்துட்டு பிக்னிக் மாதிரி போகலாம் அப்படின்னு சொன்னதை கேட்டு கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு அமரேந்தர் ஒத்துக்க மாட்டார்னு நினச்சி மனோகரி வந்துட்டு அதெல்லாம் வேணாம், பசங்க இங்கேயே விளையாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அமரேந்தரோட வேலை செய்கிறவங்க வந்துட்டு சொல்லுங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஜீப்பெல்லாம் ரெடி பண்ணியாச்சு சார், கரெக்டாக நாளைக்கு காலைல போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. எப்படி அமரேந்தர் நீயாவே? ஆமாம், நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் போகலான்னு சொல்லிட்டு, அதான் கரெக்டாக இதுவாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, 2 பேரும் ஒரே மாதிரி யோசிச்சிருக்கீங்க சார், நீங்களும் மிஸ் அம்மாவும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி சொல்கிறாங்க. இதை கேட்டு மனோகரி செம கடுப்பாயிடுறாங்க. ஒரு பக்கம் ரூமில் போய் காண்டா அது எப்படி 2 பேரும் ஒரே மாதிரி யோசிச்சிருப்பாங்கன்னு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பாக்கியுமே ஷாக் ஆகிறாங்க. எப்படிரா, நான் நினச்சதை அவரும் நினச்சி இது பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் பசங்கள்லாம் சந்தோஷமாயிடுறாங்க. கண்டிப்பாக டூர் போகிறதுக்கு வந்துட்டு நம்மளுக்காக இவ்வளோ தூரம் மிஸ் அம்மா யோசிச்சிருக்காங்களே, அதனால் மிஸ் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு பசங்க 2 பேரும் சொல்ல, அஞ்சு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிங்க, நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன், நான் போய் டேடி ரூமில் படுத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிடறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க, இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் வந்துட்டு மறுநாள் காலையில் வந்துட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பசங்க வந்துட்டு அஞ்சுவை காணும்னு சொல்லிட்டு தேடுறாங்க. எங்கே போனால் அஞ்சு, ஐயோ நேற்று வேறு நம்ம இது பண்ணிட்டு இருந்தோமே காணுமேன்னு சொல்லி தேடுறாங்க. அப்புறம் ராத்தூர் கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்னடா இது பசங்க ரூமில் லைட் எரியுதுன்னு சொல்லிட்டு அருந்ததி பயந்துக்கிட்டே வெளியே நின்று பார்த்துருக்காங்க. குப்டாவை எழுப்பி சொல்கிறாங்க, நீ தான் உள்ளே போய் பார்க்கலாம்ல, போய் பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ராத்தூர் கிட்ட வந்து சொல்கிறாங்க அஞ்சு உட்காருன்னு சொல்லிட்டு. பயந்து போயிடுறாரு. ராத்தூருமே எல்லா ரூம்லேயும் எல்லா இடத்துலையும் தேடிட்டுருக்காங்க. ஐயோ ஐயா வரதுக்குள்ளே தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் தேடி அலைஞ்சிட்ருக்குறாங்க. ஒரு பக்கம் இங்கே பாக்கி நைட்டே அவங்க அப்பாவை போய் பார்த்து ஃபீல் பண்ணி பேசிட்டு வந்துடுறாங்க. அவங்க சித்தி வந்துட்டு வழக்கம் போல் வம்பு இழுத்து அமுச்சு விட்றாங்க பாக்கியை. கல்யாணம் பண்ணணுன்னு அவங்க அப்பா சொல்ல, உடனே வந்து என் தம்பி தான் பண்ணி வைக்கணும்னு அவங்க சித்தி சொல்கிறாங்க. அதெல்லாம் கூடவே கூடாது, வேறு ஒரு நல்ல பையனை பார்த்து என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. முதல்ல உங்கள் ட்ரீட் பண்ணி முடிச்சிடலாம்ப்பா, அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலான்னு பாக்கி சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்னு சந்தோஷமாக இது பண்ணிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. பாக்கியுமே வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. எல்லா ரூம்லையும் தேடிட்டு ஃபைனலாக பாக்கி ரூமில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பாக்கி கூட படுத்துட்ருக்காங்க. அஞ்சு பார்த்தோன்னா ஷாக் ஆகிடுறாங்க. அருந்ததி வந்துட்டு தூக்கத்தில் நடக்கிற வியாதி வந்துட்டு அஞ்சுக்கு இருக்குது, அதனால தான் வந்து படுத்துட்ருக்கான்றது தெரிஞ்சுக்கிறாங்க. பசங்களாம் பார்த்து கடுப்பாயிட்டு நம்மளை அந்த மிஸ் அம்மா கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இவ்வளோ இது பண்ணாலே, இவ வந்து கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காளன்னு அஞ்சு எழுந்துருன்னு எழுப்புறாங்க. அஞ்சு அப்புறம் நான் இவங்க எப்படி நம்ம ரூமில் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா சுற்றி பாரு யார் ரூமுக்கு யார் வந்திருக்கான்னு தெரியும்னு சொல்கிறாங்க. ஐயோ நீங்கள் தான் கொண்டு வந்து இங்கே என்னை படுக்க வச்சிங்களான்னு அவங்கள பார்த்து கேட்க, என்ன அஞ்சு அப்படின்னு சொல்ல, மிஸ் அம்மா தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. நீ சும்மா நடிக்காத அப்படின்ட்டு அவங்க அக்கா அண்ணங்க எல்லாம் வந்துட்டு கிண்டல் அடிச்சுட்ருக்காங்க. அப்புறம் எல்லாம் இதுவும் போகிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. மனோகரி இங்கே மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு அப்படியே ரெடியாக வராங்க. வீட்டு வேலைக்காரி வந்து பார்த்துட்டு, அம்மா நீங்கள் பார்க்கறதுக்கு அப்படியே வந்துட்டு ஹீரோயின் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அப்படியே வெக்கப்பட்டு நிற்கிறாங்க நம்ம மனோகரி. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.